இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது ஆகஸ்ட் 15 1947 கிடையாது, ஜனவரி 26 1950. அதாவது குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு முழு விடுதலை கிடைச்சது அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாவே போன எபிசோட்ல நான் விளக்கியிருந்தேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் அமலாகிறதன் மூலமாக தான் இந்தியாவுக்கு முழு விடுதலை அப்படிங்கிறதே கிடைக்குது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு ஒரு முழு விடுதலையை வாங்கி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டாக்குமெண்ட்டாக கான்ஸ்டியூஷன் இருந்திருக்கு அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீரீஸே பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 எபிசோட்லேயும் நம்ம பார்த்துருப்போம், இந்த கான்ஸ்டியூஷனுக்கு பின்னாடி இந்த கான்ஸ்டியூஷன் வரலாறு படித்தா இதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு வரலாறு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இஸ்லாமிய வெறுப்பை இந்துத்துவ இயக்கங்கள் எப்படி உற்பத்தி செஞ்சது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனோட வரலாற்றின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த கான்ஸ்டியூஷன்னா என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம், இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ரெகுலராக மீடியாவில் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை. அதனால் பேசிக்காக அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னென்னா அமைப்பு அப்படின்னு அர்த்தம். எதுடைய அமைப்பு அப்படின்னா பாலிடிக்ஸ், நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்கு இல்லையா, இந்த அரசியல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில், அதாவது நம்ம ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு அரசியல் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேரடி தாக்கத்தையோ ஒரு மறைமுக தாக்கத்தையோ நிச்சயமாக ஏற்படுத்தும். எந்த ஒரு அரசியல் நிகழ்வை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே. அதனால தான் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியலை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த அரசியல் நம்மளை சுற்றி நடக்குது இல்லையா, இதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அதை தீர்மானிக்கிறது தான், அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கறது தான் அரசியல் அமைப்பு. இந்திய குடிமகனாக இந்த நாட்டில் வாழறோம்னா இந்த மக்களுடைய உரிமைகள்லாம் என்னென்ன, இந்த அரசு இருக்கு இல்லையா, மாநில அரசோ ஒன்றிய அரசோ, இவங்களுக்கான அதிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கிற ஒரு சட்டப்பத்தின ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. நம்ம நாட்டிலேயே எது உயர்ந்தது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான். அதுதான் டாப், டானுக்கெல்லாம் டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சட்டத்துக்கெல்லாம் சட்டம், அதாவது தலையாய சட்டம் அரசியலமைப்பு சட்டம், அதாவது கான்ஸ்டியூஷன் தான். ஏன் இது இப்படி இருக்குது, சட்டத்துக்கு அது என்ன சட்டத்துக்கே ஒரு சட்டம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் கான்ஸ்டியூஷனுடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. இந்திய குடிமக்களாக இருக்கிற நம்ம ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த நாட்டில் வாழ முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் நமக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்லும். அதாவது இப்போ அதை மாற்றிட்டாங்க, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ அந்த சட்டம் தான் நமக்கு சொல்லும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அது சொல்லும் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் அதில் இருக்கணும், எதெல்லாம் நீங்கள் செய்யணும், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இந்த அக்ரிமெண்ட்டை போடுறப்ப அப்படின்னு அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் ஏகப்பட்ட செயல்பாடுகளை நம்ம செய்வோம். பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பேசிக்கான லிவிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே அந்த ஒரு செயல்பாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சட்டம் தீர்மானிக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் மாநில அரசு கொண்டு வர சட்டம், ஒன்றிய அரசு கொண்டு வர சட்டம்னு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்குது. இப்படி இந்த மாதிரி கொண்டு வர சட்டங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது, நீ இதை இப்படி செய்யணும், நீ இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு வரையறையை விதிக்குது. நமக்கான உரிமைகளெல்லாம் ஒரு பக்கம் சொல்லுதுன்றதை தாண்டி பேசிக்காக என்ன சொல்லுது, நீ இதை இப்படி செய்யணும், இதை நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்குது இல்லையா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு விதிக்கிற இடத்துல இது ஒரு ஒரு ஓவர் டூ ஆகிடக்கூடாது. ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஓவர் டூ ஆகிடக்கூடாது அப்படின்னா, இந்த சட்டத்தை போட்டு இந்த சட்டத்தை எல்லாத்தையும் மக்கள் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த சட்டத்தின்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னா, ஏடாகுடமாக எப்படியாவது ஒரு சட்டத்தை போட்டு இதுபடி தான் நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளால் அப்படி முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்கிறேன், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் இருக்குது, அதில் இருக்க சட்டத்திட்டத்தின்படி தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். இப்போ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது, பெண்கள் எல்லாரும் வண்டியே ஓட்டக்கூடாது, அப்படி பெண்கள்லாம் வண்டி ஓட்டினா 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொன்னால் என்ன வருது, இந்தியாவில் இருக்கிற பெண்கள் யாருமே வண்டி ஓட்ட முடியாமல் போயிடும். ஆனால் இங்கே அப்படி அவங்க விதிச்சிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரீசனபுளாக இருக்கா, இல்லை அது ஒரு பாலின பாகுபாடு. இந்த மாதிரியான இது நான் சொல்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான சிச்சுவேஷன், இதெல்லாம் நடக்காது, ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், அது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா, அரசாங்கத்தால் பண்ண முடியுமானா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா பண்ண முடியும். அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிகல் 15 இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுதுன்னா, மத ரீதியாக, பாலின ரீதியாக, இன ரீதியாக, ஜாதிய ரீதியாக ஒருத்தங்களை நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது, அப்படி பாகுபாடு காட்டக்கூடிய சட்டங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ இப்போது சட்டம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சட்டத்துக்கு ஒரு கடிவாளம் இல்லை, அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை
அப்படின்னா அது வந்து ஏடாகுடமான ஒரு சட்டத்திட்டங்களை விதிக்க முடியும், அதன் மூலமாக மக்களை அடிமைப்படுத்த முடியும், ரொம்ப ஒரு 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 கொடூரமான ஒரு வாழ்நிலையை மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு அரண் போல் நம்மளை நின்று காக்குது. அதாவது ஒரு ஒரு சட்டங்களுக்கு, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற சட்டங்களுக்கு விதிக்கிற ஒரு கடிவாளம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரியான ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் நடக்காது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இதோட மோசமான சினாரியோ எல்லாமே நடந்திருக்கு. அதாவது மனு நீதி அப்படின்னு ஒரு நீதி நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த போது சூத்திரவாள்லாம் படிக்கக்கூடாது, பஞ்சமாவாள்லாம் வந்து ரோட்டில் நடந்து போகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது பொது கணத்துலேருந்து, இப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து மனு நீதின்ற சட்டம் வந்து இருந்துச்சு. அந்த சட்டம் வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரியாக மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நீதியை அது வழங்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது, மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கான்ஸ்டியூஷன் சட்டங்களுக்கே ஒரு கடிவாளத்தை விதிக்குது. இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கு பொதுவாக 3 உறுப்புகள் இருக்குது, அதாவது 3 ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அதாவது சட்டம் இயற்றும் துறை, சட்டத்தை செயலாக்கம் செய்யக்கூடிய துறை, 3வது நீதிமன்றங்கள், நீதி வழங்கக்கூடிய துறை. இப்போ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, எம்எல்ஏ, எம்பி, இவங்களெல்லாம், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்ற நபர். அவரை வந்து யார் தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இப்போ அதே போல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இப்போது இவங்கெல்லாம் ஒன்று கூடி அந்தந்த சட்டசபையிலையோ இல்லை நாடாளுமன்றத்திலையோ ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்தை தான் மக்களாகி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனுடைய வேலை, அதாவது சட்டம் இயற்றும் துறையுடைய வேலை தான். அடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரணும் இல்லையா, இந்த வேலையை தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த துறை பார்த்துப்பாங்க. அதாவது சட்டத்தை செயலாக்கம் செய்யக்கூடிய துறை, அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுலையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை இப்படி செயல்படுத்தினது சரியா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சு சட்ட அறிவியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னு. அது சொல்கிற கோட்பாடின்படி இந்த சட்டங்கள்லாம் சரியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறா, இந்த சட்டங்கள்லாம் சரியாக முதல்ல எழுதப்பட்டு இருக்குதா, அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறா, அதாவது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு தான் இது இருக்கா, கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இதில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்கக்கூடிய வேலையை அப்படி யார் செய்வாங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் செய்யும். அதாவது ஜுடிஷியரி, இந்த ஆர்கனுடைய வேலை அப்படிங்கிறது தான், அதாவது நீதித்துறை அந்த உறுப்புடைய வேலை இதுதான். ஸோ இப்படி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இந்த 3 உறுப்பும் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் ஒரு அரசாங்கன்றது சரியாக நடக்கும். ஸோ இப்போ இந்த 3 ஆர்கன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதாவது இப்போ சட்டத்தை இயற்றுகிற எம்எல்ஏ, எம்பி இவங்க ஒரு ஆர்கன், அடுத்து இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவங்க ஒரு ஆர்கன், அடுத்து இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்கிற ஜட்ஜஸ் இவங்க ஒரு ஆர்கன். ஸோ இப்படி இந்த 3 ஆர்கன்ஸ்க்கும் என்னென்ன அதிகாரம், இப்போ வந்து ஒரு எம்எல்ஏவை எப்படி எலெக்ட் பண்ணுறது, ஒரு எம்பியை எப்படி எலெக்ட் பண்ணுறது, ஒரு பிஎம் எப்படி எலெக்ட் பண்ணுறது, சிஎம் எப்படி எலெக்ட் பண்ணுறது, ஒரு பிரசிடென்ட் எப்படி கொண்டு வர்றது, அவரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து இந்த மாதிரியான நடைமுறைகள், இப்போ ஒரு ஜட்ஜை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, எத்தனை ஜட்ஜு இருக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி ஒரு லோக்கல் பஞ்சாயத்து ஒன்று இருக்குன்னா அதில் வந்து எப்படி மெம்பர்ஸை கொண்டு வரதுங்கிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இந்தியாவுடைய அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணுமே தவிர்த்து அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செயல் செல்லாமல் போயிடும், அதாவது அது வந்து கேன்சல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம், கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்குன்னா சட்டம் வந்து இஷ்டத்துக்கு எழுதப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கடிவாளங்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி போடப்பட்டிருக்கிற ஒரு கடிவாளத்தை மீறி இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அப்படின்னு, அதாவது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற சரத்துகளை மீறி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு வந்து சுப்ரீம், ஸோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறதுனால இந்த சட்டம் வந்து ரத்தாகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ இப்படி அரசாங்கம் எப்படி செயல்படணும், மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, மக்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றது முதற்கொண்டு A to Z இந்திய அரசியலுக்கான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தான்
கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நமக்கான சுப்ரீம் டாக்குமெண்ட். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியணும், அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியணும், அதோடைய வரலாறு நமக்கு ரொம்பவே அவசியம். இதோடைய வரலாறு ஏன் அவசியம்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இருண்ட பக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது, அதன் பின்னாடி இந்துத்துவ அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நடக்கிற நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, ஏறக்குறைய எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு புரிஞ்சிடும். ஓ இதுதான் அதுக்கான லிங்கா அப்படிங்கிறது முத கொண்டு எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இதனால தான் அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போது நம்ம இந்த எபிசோடில் முக்கியமாக என்ன பார்த்தோம்னா, சட்டங்களுக்கெல்லாம் கடிவாளம் விதிக்கிற ஒரு தலையாய சட்டமாக, ஒரு சுப்ரீமாக கான்ஸ்டியூஷன் இருக்குது. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கொண்டு வராங்கன்னா, அவங்கள அந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறது யார்? மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த சட்டத்தை சாதாரண சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த எம்எல்ஏ எம்பிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ இந்த சட்டங்களையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இதை எழுதுறதுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது, அந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அடுத்த எபிசோடில் இது எல்லாத்தையும் பார்ப்போம். நன்றி.